ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி தற்கூரி, இது வந்து விசிலடிச்சான் குஞ்சு, இவங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறாங்க? இல்லைங்க, அதை தான் ரொம்ப தெளிவாக அவர் புரிஞ்சுக்கிட்டு, தன்னந்தனி ஆளு, நீ நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தா பின்னால் 8 கோடி பேருன்னு ரொம்ப தெளிவாக அந்த வரி எழுதியிருக்காங்க. அந்த வழி இல்லாமல் அந்த வரி எழுத முடியாது. நீங்கள் என்ன இவ்வளோ ஏளனமாக பார்க்குறல்ல, நான் யாருங்கிறத உனக்கு காமிக்கிறேன்னு அந்த வரி ஒன்று ஒன்றும் உயிர் பெற்று இன்னைக்கு நிற்கிது. உள்ளபடியே நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய கூட்டத்தை, அங்கே படித்தவங்க இருக்காங்க, வழக்கறிஞர் அணி இருக்குது, மருத்துவர் அணி இருக்குது, நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க. அப்படி ஒட்டு மொத்தமாக ஒரு பிராண்ட் பண்ணாங்க பாருங்கள். முட்டா பயிலுக, தற்கூரிங்க, படிச்ச முட்டாள். ஆமாம், ஒரு தற்கூரிகளின் தலைவன் அப்படின்லாம் பேசும் பொழுது அவர் எங்கேயுமே அதை ரியாக்ட் பண்ணல. என்ன வேணாலும் திட்டிக்க அப்படின்னு அவருக்கு ஒரு இயற்கையான ஒரு சுபாவம் ஒன்று இருக்குது. ரொம்ப அமைதியாக அப்படியே எல்லாத்தையும் பார்க்கறது, கவனிக்கிறது, அது மாதிரி இருந்துட்டார். அதுதான் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. என்னடா அது இப்படி மாறி மாறி திட்டுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, எல்லாத்துக்கும் இந்த ஆள் வந்து எல்லாத்தையும் தாங்கிட்டு ஒரு ஆள் நிற்கிறாங்க, அப்போ நாம் வந்து அவன் பின்னாடி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு வந்துடுச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றி அவர் கொடுத்தார்.